வேதாவும் விக்ரமும் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வேதா உள்ளே வராங்க. பார்த்தோன்னே காவேரி என்னாச்சு ரிசல்ட்டுன்னொன்னே வேதா ஓடி அப்படியே காவேரி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. கவலைப்படாதம்மா, கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதான் கிடைக்கும். இதெல்லாம் ஃபீல் பண்ணாதம்மா, நீ நல்லா இருக்கல, எங்களுக்கு அது போதும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் தாம்மா எனக்கு முக்கியம், வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெஜாவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி காவேரி கவலைப்படாதடா, ஒன்றுமே ஆகாது, இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது, புரியுதா? நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது, நீ கவலைப்படாது, இந்த மாதிரி நல்ல குடும்பம் நம்மளுக்கு கிடச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்க அப்பா எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. உடனே தேம்பி தேம்பி அழுறாங்க. சொல்கிறேன்ல அழாதுன்னு சொல்லிட்டு, நீ தான் எனக்கு முக்கியம், நீ தான் என் மருமக, புரியுதா? அதுக்காக நீ அழக்கூடாது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு கெஜா சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி, உனக்கு என்ன குறை இருந்தாலும் சரி, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. இந்த வீட்டு மருமக கண்டிப்பாக நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கெஜாவும் சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. விக்ரம் அவள் எதுக்காக அழுகுறான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அதை தெரியாமல் நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. வேறு எதுக்காக அழுகுறா? டாக்டர் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, ரிப்போர்ட் தவறாக வந்திருக்கு, அவளுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால தான் அவள் அழறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் அதான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கோம், நீயும் ஆறுதல் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுக்கப்புறம் அவள் குழந்தை பெற்றுக்கலாமா? அவள் யூட்ரஸ் நார்மலாக இருக்கான். அந்த இருந்த இடம் ஆல்ரெடி ப்ராப்ளமான அந்த இடம் இல்லவே இல்லையா, இப்போது நல்லா இருக்கான், எந்த பிரச்சனையும் கிடையாதான் அப்படின்னு. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சந்தோஷம் தாங்க முடியல, அப்படி கட்டி பிடிச்சி நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உண்மையே வேதா, என்னால் நம்பவே முடியல வேதா, இதுக்கு தான் நான் அந்த ஆண்டவன்கிட்ட தினமும் கேட்டுட்ருக்கேன், எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே எல்லாருமே அழுதுடுறாங்க. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல. உடனே கெஜா அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், அந்த கடவுள் தான் இவ்வளோத்தையும் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுல்ல, சீக்கிரமாகவே எங்களுக்கு பேர பசங்களை பெற்று கொடுத்துருங்க, புரியுதா? ஏன் பேத்தி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஜா சொல்கிறாங்க. பேத்தியும் தான், பேத்தி பேர எல்லாமே பெற்று கொடுத்தா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கேட்கும்போது விக்ரமுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. ஒன்று டென்ஷன் ஆகி ரூமுக்கு போயிடுறாரு. வேதா விக்ரம் போகிறதே பார்த்துட்ருக்காங்க. அடுத்து விக்ரமுக்கு வேதாக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு விக்ரம் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன வேதா இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க, அது என்னை கேட்காம ஏற்பாடு பண்ணது அப்படின்னோடனே, இங்கே பார் வேதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ சொன்னது தான் நல்லது, புரியுதா? நம்ம வேணால் எல்லாத்தையும் சொல்லிடலாமா நடந்ததெல்லாம் அப்படின்றாங்க. அதுக்கு தான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நடந்ததெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் சொல்ல வேணாமே, நீ என்ன சொல்கிற? ஏன் விக்ரம், நம்ம 2 பேரும் குழந்தை பெற்றுக்கூடாதா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார் விக்ரம். என்ன வேதா, எல்லாம் தெரிஞ்சு கூட இப்படி கேட்குற? இல்லை விக்ரம், எப்படினாலும் எல்லோரும் குழந்தைய பற்றி கேட்பாங்க, பத்தாதுன்னு எனக்கு உங்களை உண்மையிலேயே பிடிச்சிருக்கு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு. பிடிச்சிருக்கு, அதுக்காக இல்லை விக்ரம், என்னை ஏற்றுக்க முடியாது அவங்களால ஒய்ஃபா அப்படின்றாங்க. அது எக்காரணம் கூட என்னால் பண்ணவே முடியாது. ஏன் விக்ரம், உங்களோட ஃபஸ்ட் ஒய்ஃப் உங்களால் மறக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன நீ சொல்கிற, மறக்க முடியல தான், ஆனால் அவள் ஏற்படுத்தின வழியை தான் என்னால் மறக்க முடியல, என் மனசில் ரணமாக குத்திட்டு இருக்குது, மற்றபடி அவளெல்லாம் நான் என்றைக்கோ மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி, அந்த வலிக்கு மருந்து நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்க முடியாது வேதா, அந்த வலி ஆறாத ரணம், அது யாராலையுமே ஆற்ற முடியாது, தயவுசெய்து அதை கிளறாத, நான் சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எனக்கு இந்த வாழ்க்கை செட்டே ஆகாது, நான் புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை நான் வாழ்றதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க வேதாவால் தாங்கிக்க முடியல. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது முடியும்.